ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குவார்டர்லி எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ இன்னுமே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மிட்டம்ல மார்க் வாங்கினதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்ல கம்மி மார்க் தான் மேம் வாங்கினோம், ஆனால் குவார்டர்லியில் நாங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா? அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கிட்டு குவார்டர்லியில் பாஸ் ஆக முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட பேத்துக்கு டவுட்ஸ் வருது. ஆமாவா இல்லையா? ஸோ நிறைய பேத்துக்கு வந்துட்டு இன்னுமே அந்த ஃபெயிலியரை நினச்சி ஸோ கடைசியில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை யாருமே கொண்டு வரது கிடையாது. ஸோ இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது சக்ஸஸ்க்கு ஆப்போசிட்லாம் வந்து கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் என்ன, அதோட ஒரு பார்ட், சக்ஸஸோட ஒரு பார்ட் மட்டும்தான். ஸோ இன்னுமே நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது அண்ட் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். இன்னுமே ஃபர்ஸ்ட் மீட்டர் மார்க்கை யோசிச்சு வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கம்பேக் கொடுங்க. அப்போதான் குவார்டர்லி எக்ஸாம்ல இன்னும் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு ஸோ அதை எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது, ஸோ வாட் ஆர் த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹண்டர் லேர்னிங் சேனலில் உங்களுக்கு இல்லாத திங்ஸே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வைஸ் சென்டம் பிளானாக இருக்கட்டும் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குவார்டர்லி எக்ஸாமில் எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகும். இங்க யாருமே வந்து லூசர் கிடையாது, எல்லாருமே வின்னர் தான். ஸோ நீங்க எல்லாரும் நீங்க வின்னர் நினைக்கிறீங்களா? ஸோ வின்னர்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸோ மேக்ஸ் ஃபார்முலாஸை எப்படி வந்து ஈஸியா ரிமெம்பர் பண்றது, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய தலைவலி. ஆமாவா? ஸோ எல்லாமே பார்த்துருவோம், எல்லா சப்ஜெக்டும் ஒரு பக்கம் படிச்சாலும் இந்த மேக்ஸ் நினைச்சா உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் வரும் பாருங்களேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிறது? இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கு, இதை நான் எப்படி படிக்கிறது? இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ ஸ்டிக்கி நோட்ஸ் இப்போ யூஸ் பண்ணாத பசங்களே வந்து கிடையாது. ஆமாவா? எல்லாத்து வீட்லேயும் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். எதுக்கோ எல்லாம் ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். எதுக்கு? ஃபுட்டுக்கு போட்டு வச்சுருப்போம், ட்ரிப்பு போகலான்னு சொல்லி போட்டு வச்சுருப்போம். ஸோ நிறைய விஷயத்துக்கு இந்த ஸ்டிக்கி நோட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம் இல்லையா? ஒரு ஸ்டிக்கி நோட்ஸை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு ஃபார்முலா நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா கூட ஓகே, ஒரு ஃபார்முலா ஆர் 2 ஃபார்முலாஸ். சரியா? ஸோ அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸ் எழுதி வச்சுட்டு அது நீங்கள் ரெகுலராக எந்த பிளேசஸ் பார்க்குறீங்களோ அங்கே நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிரராக இருக்கலாம். ஏன்னா மிரர் பார்க்கறது பர்சன்ஸ் கிடையாது. அடிக்கடி இப்படி க்ராஸ் பண்ணால் மிரரை பார்ப்போம், அப்படி போனால் மிரரை பார்ப்போம். ஸோ மிரரை பார்க்காம நம்ம இருக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ மிரரில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்மளோட ஸ்டடி டெஸ்க்கு. ஸோ படிக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி கலர்ஃபுல்லாக ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா கண் அங்கே போகும், பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு தோணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ உங்கள் ஸ்டடி டெஸ்க்கு, ஸ்டடி பிளேஸில் எல்லாத்துலேயுமே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட கபோர்ட். ஸோ கபோர்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதா? டக்குன்னு வெளியே போகிறோமா, வேறு ட்ரெஸ் எடு, ஸ்கூலுக்கு போகிறோமா யூனிஃபார்ம் எடுங்க, ஸோ அடுத்த விளையாட போகுமா பிளேயிங் ட்ரெஸ் எடுங்க. ஸோ இந்த மாதிரி கபோர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். சில ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறது பொண்ணுகளாக இருந்தால் ஸோ ஆக்சசரிஸ் நிறைய எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி குட்டி குட்டி பிளேசஸில் என்ன பண்ணுறீங்க? மேக்ஸ் ஃபார்முலாஸை ஸ்டிக் பண்ணி வைங்க. மேம் நாங்கள் ஏன் மேம் அங்கெல்லாம் போய் ஸ்டிக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பிளேசஸில். சரியா? ஸோ அதனால தான் அதை ஸ்டிக் பண்ணி வைக்க சொல்கிறேன். அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஓகே இந்த ஃபார்முலா இருக்குன்னாது நம்ம மைண்டுக்கு வரும் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் இந்த பிளேசஸ்லாம் ஸ்டிக் பண்ணி வைங்க. அடுத்து ஃப்ரிட்ஜில் கூட மறக்க வேணாம். ஏன்னா நம்ம அடிக்கடி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்கு, ஸோ ஏதாவது சாக்லேட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட டைம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவோம். ரைட்? ஸோ வீட்டில் இருக்கும் அப்படின்னாலே இந்த ஃப்ரிட்ஜுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்போ ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒட்டி வச்சுக்கலாம். குட்டி குட்டி ஃபார்முலாஸ் இல்லையா? நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக நினைக்கிற ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. So for example sin of a plus or minus beங்கிற ஃபார்முலா and cos of a plus or minus beங்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே ஸ்டில் வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா ஸோ நீங்கள் 10 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் எழுதி வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஸ்லோப், இன்டர்செப்ட் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எழுதி வச்சு படிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டிக்கி நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் படித்த விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து என்னோட லைஃப்லேயே வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு கொஷின் படிச்சுட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஒரு கொஷின்
கொஸ்டின் படிச்சுட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது என்னாகும் அப்படின்னா 2 பேருமே ஈக்குவலாக நாங்கள் படிச்சு முடிச்சிருப்போம், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க கரெக்டா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு நேமே கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? உங்களோட சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, பிரதர் சிஸ்டர் கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லி தரலாம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் சப்போஸ் வந்துட்டு அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பார்த்துட்டு இருக்காருன்னா அப்போ போயிட்டு அப்பா நான் இதை சொல்லித்தரேன்னு சொன்னால் அப்பா கிட்ட அடி வாங்குவீங்க. அம்மா நல்லா குக் பண்ணிட்டு இருப்பாங்க, குக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் கஷ்டம். ஸோ அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அம்மா நான் இதை கொஞ்சம் சொல்லித்தரேன், நீங்கள் கேளுங்க, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. டெஃபினட்டாக அவங்க வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லலாம். இல்லையா வீட்டில் பெட்டு இருக்கும் பார்த்தீங்களா, பெட்டை உட்கார வைங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் கேட்குற ஒரே ஆள் நம்ம பெட்டு தான், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஷினாக இருக்கட்டும், ஒரு ஃபார்முலாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது மொத்த கொண்டு உங்கள் பெட்டுக்கிட்ட சொல்லிக் கொடுங்க. அது பாட்டுக்கு கேட்டுட்டு சமத்தா உட்காந்துக்கும், நீங்களும் படித்த மாதிரி இருக்கும், அந்த பெட்டுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டீச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபார்முலா வால். ஸோ நம்ம வாலில் உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. வால்லலாம் எழுதுனா எங்கள் அப்பா எங்களை உதச்சிடுவாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சார்ட் பேப்பரை ஒட்டி வச்சுக்கோங்க. வால் ஃபுல்லாக சார்ட் பேப்பர் வச்சுக்கலாம். சரியா? ஸோ கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோ ப்ளூ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி சார்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. லைக் இந்த மாதிரி கியூபா தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் படிக்கிற ஃபார்முலாஸ் எழுதி வைங்க. ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அந்த சாப்டரில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 2 படிக்கிறீங்களா, அதில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் எழுதி வைங்க. இந்த மாதிரி லைன் பை லைன் நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து எழுதி வச்சுட்டே இருக்கலாம் நீங்கள் படித்ததை. ஓகே, ஸோ அது என்ன ஆகும், நீங்கள் இப்படி கிராஸ் ஆகும்போது பார்ப்பீங்க, அப்படி போகும்போது பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்க நமக்கு அந்த ஃபார்முலாஸ் வந்து என்ன ஆகும், நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். கரெக்டா? எஸ். ஸோ தனுஷ் டயலாக் மாதிரி தான், பார்க்க பிடிக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸாக பார்க்க உங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ மறக்காம இந்த ஃபார்முலாவால் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எவ்ரி டைம் நீங்க நியூ ஃபார்முலாஸ் படிக்கும் போது அந்த நியூ ஃபார்முலாவை நீங்க அந்த வால்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு செட் ஃபார்முலாஸ் நீங்க வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நியூ ஃபார்முலாஸ் நீங்க படிக்கும் போது அதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ டெய்லியுமே இதுக்குன்னு ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஒரு ஃபார்முலா எடுக்கலாம். ஆர் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறீங்க அப்படின்னா 5 ஃபார்முலாஸ் கூட எடுங்க. பட் இது டெய்லி சேலஞ்சை நான் சொல்றேன். ஸோ ஒரு ஃபார்முலா எடுத்துட்டு அதை 5 டைம்ஸ் வந்து சொல்லி பாருங்க. ரிப்பீட்டடா லவுடா சொல்லுங்க. உங்களுக்குள்ள நீங்களே வந்து சொல்லிக்காதீங்க, லவுடா உங்க ரூம்லயே எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி கூட நீங்க சொல்லிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க லவுடா சொல்லும் போது நீங்க சொல்றத நீங்களே கேட்கும் போது இன்னும் ஈஸியா மெமரைஸ் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ஒரு டிப்ஸ் தான். ஸோ அப்போ நீங்க லவுடா சொல்லுங்க, அது உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். 5 டைம்ஸ் வந்து சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு குட்டி ஃபார்முலாவை ஒரு 2 ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணுங்க. நீங்க 5 ஃபார்முலாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அது 2 ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ப நீங்க 10 ப்ராப்ளம்ஸ் வந்து 1 டேக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குட்டி ஃபார்முலாஸ் எடுத்து ப்ராப்ளம்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது, ஸோ இப்போ ப்ரீவியஸா சொன்னல, ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது பிடிச்சி உட்கார வைங்க. என்னால முடியாது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னாலும் கேட்ட சாக்லேட் வாங்கி தருவேன், இல்லைதான் பண்ணுவேன்னு சொல்லியாவது உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு டீச் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நீங்க டெய்லி டார்கெட், டெய்லி சேலஞ்ச், வாட் எவர் நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பப்பட்டு எடுக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி சேலஞ்சா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார்முலாஸை இந்த மாதிரி குட்டி விஷயத்தை வச்சுதான் நீங்க ரீகால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பல்காக நீங்கள் பார்க்கும்போது நமக்கு ஃபார்முலாஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் கொஞ்சமாக தான் இருக்குது ஃபார்முலாஸ். அதை நம்ம குட்டி மூலிக்குள்ளே ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். மேக்ஸ் எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க. இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஃபார்முலாஸை ஈஸியாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அண்ட் மெமரைஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெய்லியுமே நம்ம 100 லேர்னிங் சேனலில் லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.